மார்கழி மாதம் ரொம்ப சிறந்த மாதம். ஆனால் அது பீருடைய மாதம் என்று சொல்ல வேண்டும், அது பீட மாதம் என்று சொல்லி அதனால அந்த மாதத்திலே எந்த விதமான நல்ல நிகழ்ச்சிகளும் செய்யக்கூடாது என்று ஒரு தவறான எண்ணத்தை நமக்குள்ளே கருத்தை கற்றுக்கொண்டார். மக்களுக்கு ரெண்டு விதமான பக்தி இருக்கு. ஒன்று வந்து குரங்கு பக்தி, இன்னொன்று வந்து பூனை பக்தி. இது தாய் குரங்கு அதை பற்றி கவலையப்படாது, அது பாட்டு மரத்துக்கு மரம் தாவிட்டு போவோம். குட்டி கீழே விழுந்துச்சுன்னா அப்படியே விட்டோம். ரெண்டாவது பூனை இருக்கிறது பார்த்தீங்கன்னா அம்மா அந்த பூனை குட்டியை தன்னுடைய வாயால் கவும் அதுக்கு எந்த விதமான காயமும் ஏற்படாமல் மெதுவாக கப்பி அதை போய்க்குவோம். எந்த காலத்துலையும் இந்த பூனை தன்னுடைய குழந்தை வெளியே விடாது, கீழே போகக்கூடாது. இந்த பக்கம் போகும், அந்த பக்கம் போகும், இந்த மரத்துக்கு போகும், அங்கிருந்து அங்கே போகும், தெருவில் மேலே டப்பா மேலே ஏறணும், கீழே இறங்கணும். எந்த சமயத்திலையும் குட்டி கீழே விடாது. நம்ம ஆண்டவனை பற்றுவது ஒரு குரங்கை போல் நாம் பிடித்து கொண்டு தாவும்போது கீழே விழுந்தோம்னா குரங்கு தாய் குரங்கு கண்டுக்கிறது. அதனால நம்முடைய பக்தி கூறாமே பூனை பக்தியாக வேண்டும். செய்யக்கூடாது என்ற அறிவும் அவனுக்கு இல்லை. ஆனால் 6 நாட்களில் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்படுகிறான் என்றால் அது பக்தியின் காரணமால் தானே. கண்ணப்பனுக்கு முன்பே சிவனை வழிபட்டவர் சிவாச்சாரியர். அவரும் கண்ணப்ப நாயனை அடிபணிகின்றார். மேலும் ஆதிசங்கரர் கண்ணப்ப நாயனாரை பற்றி சொல்லும் போது மார்காவர்த்தித என்ற ஸ்லோகத்தில் பக்தி எதை செய்யாது, பக்தி அனைத்தையும் செய்யும் ஆற்றல் உண்டு என்று குறிப்பிடுகிறார். ஒரு புறம் கண்ணப்ப நாயனார் கண்ணை சிவனுக்கு கொடுத்த தியாகமும், அப்பர், சுந்தரர், சமந்தர் போன்ற நாயன்மார்கள் பாடல்களின் மூலம் பக்தியை பரப்பியதும், மாணிக்கவாசகர் திருவாசகம் மூலம் சிவபெருமானின் அருளை உணர்த்தியதும் அனைத்துமே பக்தியின் உச்சகட்டம் தானே நடுவரையா அவர்களே. வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார், நம் களம் கவிழ்ந்த போது நாளும் என்று போடுவார். உடல் கலந்து என்ன மாயம் ஈசனே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. இந்த பாட்டு வந்துட்டு எங்க அம்மா வந்துட்டு எப்போதுமே கேட்டுட்டே இருக்கிறவங்க. எனக்கு இது அர்த்தம் ஆரம்பத்தில் புரியவே இல்லை. இரவு நேரங்கள்ல அவங்க தூங்கும் போது இந்த பாட்டோட அர்த்தத்தை என்கிட்ட சொன்னாங்க. மனிதன் பிறந்ததற்கான நோக்கம் வந்துட்டு பெயர் சம்பாதிக்கிறதோ பணம் சம்பாதிக்கிறதோ புகழ் எதுவுமே கிடையாது. அது இருந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு தொண்டு செய்து பரம்பொருள் பாதங்களில் திருக்கடையில் அடைக்கலம் அடைவது அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. அதாவது மண்கலமோ வெண்கலமோ கவிழ்ந்துச்சு அப்படின்னா அது வேணும்னு சொல்லி நம்ம எடுத்து வச்சு அடிப்போமா. ஆனா நம்கலம் நம் உடல் இறந்த பிற்பாடு இது தேவையில்லை நாளும் என்று அதை குழி நோக்கி கீழே போச்சிடும். ஆக இது வந்துட்டு ஒரு நிலையற்ற உலகம். இந்த நிலையற்ற உலகில் எதுவுமே நிலையானது கிடையாது. அப்படிப்பட்ட நேரங்களில் நீங்க வந்துட்டு முடிந்த வரைக்கும் உங்களால் முடிந்ததை மற்றவங்களுக்கு தொண்டு செய்து பரம்பொருளின் பாதங்களில் அடைக்கலம் அடைவது. ஏன்னா தொண்டு செய்வது மூலமாக நீங்க வந்துட்டு பரம்பொருளை நேரடியாக போயிடலாமா. அதாவது ஒரு வாக்கியம் ஒன்று இருக்குமையா, பசித்தவனுக்கு உணவளிப்பது பரம்பொருளின் பாதங்களில் பூ வைப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் போனது முருகன். தாய் தந்தையை சுற்றி வந்தாலே மாங்கனி கிடைத்து விடுமே அப்படின்னு எளிமையாக செய்தவர் விநாயகர். மாதிரி எளிமையா விஸ்வா வந்து நிறைய தயார் செய்துட்டு வந்திருக்கிறார். போகணும், வரணும், கண்ணு குளிக்கணும், இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்யணும். அது ஆண்களால் செய்ய முடியும். அது ஆண்களால் செய்ய
எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? ஒன்னே ரெண்டே ரெண்டு தாங்க. ஒண்ணு இறை பக்தி, இன்னொன்னு பதிபக்தி. அவ்வளவுதான். தொடர்ந்து எல்லா பாலுமே சிக்ஸர் அடிச்சு அவங்க என்னதான் பண்றாங்க? அவர்களே, வெளியில போய் தொண்டு செய்யக்கூடிய கணவன்மார்கள், அப்பாவா இருக்கட்டும், சகோதரரா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு அந்த இறைவனை வேண்டி வேண்டி தொழுது கொண்டிருக்கிறோம் இல்லையா? அந்த பக்தி அவர்களை தொண்டின் வழி நடத்துகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நடுவர் அவர்களே. நீங்க அனுமதி கொடுத்தாதான் அவர் தொண்டு செய்யவே போக முடியும். அது உண்மைதான். நம்ம இந்த இது தொடங்கும் போதே டாக்டர் ஐயா வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, தொண்டுக்கு தான் நீங்க தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதாவது மருத்துவமனையில் மருத்துவத்தை ஒரு தொண்டாக செய்து கொண்டிருக்கிறார் நமது மருத்துவர் அவர்கள். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதையும் ஒரு தொண்டாக செய்து கொண்டிருக்கிறார். அதனால அவர் வந்து நீங்க தொண்டுக்கு தான் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த மருத்துவ சிகிச்சையின் போது மருத்துவ சிகிச்சையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்து சொந்தக்காரவங்க கிட்ட எங்க சைட்ல இருந்து நாங்க எல்லாமே செஞ்சுட்டோம், அதுக்கும் மேல அந்த கடவுள் கையில இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க பாத்தீங்களா? அப்ப அந்த சமயத்துல எங்களுக்கு என்ன கெதி? ஓடும் இல்லையா போயிட்டு அந்த இறைவனுடைய பாதத்துல போய் விழுகிறோம் இல்லையா? எனக்கு நீதான் சொன்ன, உன்னை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது, நான் யார்கிட்ட போய் என்ன கேட்க முடியும் உன்னை தவிரன்னு சொல்லி எங்க கண்ணீரால் அந்த இறைவனின் பாதத்தை கழுவுறோம் இல்லையா நடுவர் அவர்களே? அப்ப அந்த வேண்டுதலை அங்க முடிச்சுட்டு அங்க சாமியை கும்பிட்டுட்டு திரும்ப நாங்க ஆஸ்பத்திரிக்கு வரும்போது டாக்டரை பார்க்கும்போது என்ன ஆச்சரியம் தெரியுமா? வாட் a miracle! அவர் நல்லா ஆயிட்டாருங்க, குணமாயிட்டாருன்னு அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா நடுவர் அவர்களே? அதுதான் எங்கள் பக்திக்கு அந்த இறைவன் கொடுக்கின்ற பரிசு. மட்டுமல்ல, நிறைவான பேச்சாளர். தன்னுடைய பள்ளி பருவத்திலிருந்தே தொடர்ந்து 4 நூற்றாண்டுக்கு மேலாக பேச்சு மேடைகளிலே பயணித்து வருகிற ஒரு நல்ல ஆசிரியர். பாட்டு பட்டிமன்றங்களிலே இவர் இல்லாமல் ஒரு மேடையை வட மாவட்டங்களிலே பார்க்க முடியாது. மிகச்சிறந்த பாடும் ஆற்றல் பெற்றவர் கோபிநாத் அவர்கள். பரம்பொருளின் பாதம் சேர என்ன சொல்றாருன்னு கவனிங்க. ஒரு அழுக்கான சேரும் சகதியுமான ஒரு கூடையை எடுத்து அதோ அங்க தெரியுது பாரு ஒரு தண்ணி தொட்டி, அந்த தண்ணி தொட்டியில போய் இந்த கூடையை முக்கி எடுன்னு சொன்னார். முதல் தடவை முக்கி எடுத்தா பாதி அழுக்கு போனது. இரண்டாவது தடவை அந்த பெண் முக்கி எடுத்தால் மீதி அழுக்கு போனது. மூன்றாவது தடவையாக முக்கி எடுத்த பொழுது எல்லா அழுக்கும் போனது. அந்த விவசாயி சொன்னான், என் மனம் முழுக்க அழுக்காக இருந்தது. முதல் நாள் கூட்டத்துக்கு போன கொஞ்சம் அழுக்கு போச்சு, இரண்டாவது நாள் கூட்டத்துக்கு போன மீதி இருக்கிற அழுக்கும் போச்சுன்னு தன்னுடைய மனதை பண்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இது போன்ற அருட்கொடையை வழங்குகின்ற மேடைகள் செய்கின்றன என்று சொன்னாங்களே. அருமையாக என்னுடைய சகோதரி எதிரணியில பேசினாங்க. மேடையில பாத்தீங்களா நடக்கிறது மார்கழி பக்தி திருவிழா. நடுவரவர்களே, நான் ஒன்று சொல்றேன், நடக்கிறது வேணா மார்கழி பக்தி திருவிழாவாக இருக்கலாம், ஆனால் அதை நடத்துவது அம்மையப்பர் அருட்பணி அறக்கட்டளை என்பதை மறந்துவிடக் கூடாது. அவங்க செய்கிற தொண்டு. இதுல வேற மருத்துவர் ஐயாவுக்கு ஒரு விஷயமா. ஐயா என்ன சொல்லுவாரு? நான் எல்லா சர்ஜரியும் முடிச்சதுக்கு பிறகு ஐயா நான் எல்லாம் முடிச்சிட்டேன், இதுக்கு பிறகு அவன் கையில விட்டுட்டேன், அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொன்னா அதே மருத்துவரையை என்ன தெரியுமா சொல்லுவார்? ஒரு 2 நாள் கழிச்சு ரவுண்ட்ஸ் வரும் பொழுது அந்த பேஷண்ட்டை பார்த்த உடனே, ஐயா நம்ம நல்லா இருக்கீங்களா? பரவாயில்ல, நான் கூட சர்ஜரி ஏதோ கஷ்டமா தான் இருக்கும்னு நினைச்சு நீங்க புழைச்சிக்கிட்டீங்க, நீங்க எந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியமோன்னு சொல்லுவாரு. அங்க நிற்கிறது நடுவரவர்களே தொண்டு. என்ன பெரிய மனசு, பெரிய மனசு. செஞ்சேன்னு சொல்லாம இறைவன் நீதான் சொல்றது பெரிய மனசு. இதுல வேற அருமை சகோதரி, இளைய சகோதரி, மூத்த சகோதரினே இளைய சகோதரி, இவங்க ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்ட சொன்னாங்க. வள்ளுவரை பார்த்தீர்களா? அவர் என்ன சொன்னார்? அவர் அற்புதமாக சொன்னார். என்ன சொன்னார்? அவர் அற்புதமாக சொன்னார். பற்றுக பற்றற்றான் பற்றினை என்று சொன்னார். அதே வள்ளுவர் இல்லறத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் 5 கடமைகள் உண்டு என்று அந்த வள்ளுவர் தான் சொன்னார். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. இல்லறத்தில் இருக்கக்கூடியவனுக்கு அவனுடைய மூதாதையர்கள் தெய்வம், வருகின்ற விருந்தினர்கள், சுற்றத்தார், தான் என்கின்ற 5ஐயும் காக்க வேண்டியது அவருடைய கடன் என்று சொன்னார். அப்பேற்பட்ட வள்ளுவரே சொன்னதற்கு பிறகு நாங்கள் தெய்வம், நாங்கள் வணங்குகின்ற தெய்வத்திற்கு தொண்டு செய்யாம இருக்க முடியுமா? மக்களுக்கு
போராட்டம் தான். ஒற்றை வழியிலிருந்து இல்ல மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இப்ப எல்லார் முகங்களிலும் தெரிகிற புன்னகையும் நிறைவும் எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. நான் சரியான பேச்சாளர்களை அழைத்துக் கொண்டு வந்தேன், சரியான தலைப்புகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். இறைவன் நமக்கு துணை நிற்கிறான்னு ஒரு பெரிய நம்பிக்கை. பக்தியும் தொண்டும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் என்று கூட சொல்லிவிடலாம். மனம் புறம் இரண்டையும் எடுத்துக்கொண்டு பார்த்தால் பக்தியும் தொண்டும் இயல்பாகவே நடக்கும். நீங்கள் புண்ணியம் செய்தால் சொர்க்கம் போவீர்கள், பாவம் செய்தால் நரகம் போவீர்கள் சிறு பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகிற கதைத்தான் பெரியவர்களுக்கும். பக்தியும் தொண்டும் இரண்டர கலந்தது, இரண்டையும் பிரித்து பார்க்காதீர்கள். பரம்பொருளின் பாதம் சேர இரண்டும் தான் துணை நிற்கிறது, நிற்க வேண்டும். Oh